பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையில் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 3 வாரம் நம்ம சத்தியம் கேட்டோம். 3 வார சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் தேவன் நமக்கு கஷ்டங்களை தேவன் உபத்திரவத்தை ஏன் அனுமதிக்கிறார், 2வது ஆதியுடைய அன்பை விட்டா என்ற ஒரு பேரில் குறை உண்டுன்னு பார்த்தோம். 3வது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன இருக்க முடியாது, ஒரு பிரியமாக இருக்க முடியும். 4வது வாரத்தில் நம்ம பார்க்க போகிற காரியம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 3வது நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ நல்ல ஒரு யுத்த சேவகனாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே ஒரு போர், ஒரு யுத்த களத்தில் நிறுத்துகிற ஒரு அனுபவத்தை தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையிடுகிறார். நீ நல்ல ஒரு போர் சேவகனாய், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு படை வீரனாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெய்வத்துக்காக நீ தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். அப்போ தெய்வத்துக்காக ஒரு யுத்த களத்தில் நிற்கிற ஒரு ஆவிக்குரியமான ஒரு போராட்டத்தை குறித்து இன்றைக்கு நம்ம 4வது வாரம் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இன்றைக்கு நம்ம ஆவிக்குரியமான ஒரு யுத்த களத்தில் தான் தேவன் உங்களை என்னையும் நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கி சந்தோஷப்படுறீங்க? அப்போ ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம யுத்த களத்தில் நிற்கும் பொழுது பைபிள் சொல்கிறது, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவியின் சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரம் முந்தினதும் ஆவியின் சரீரம் பிந்தினதுமாய் இருக்கிறது. ஆவியின் சரீரமும் ஜென்ம சரீரமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஜென்ம சரீரத்தில் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்க முடியாது. ஆவிக்குரிய சரீரத்தில் தான், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு தேவ விசுவாசிகள் யுத்த களத்தில் நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியில் நிற்கிறவங்க மட்டும்தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். மாமிசத்தில் இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் ஸ்தோத்திரம், யுத்தத்துக்காக கோலியாத்துக்கு முன்னாடி போய் என்ன செய்ய முடியல, சவுலுக்கோ சவுளுடைய இராணுவ சேனைகளுக்கோ அவங்க மாமிசத்தில் அவன் 6 அடி உயரமுள்ள கோலியாத்து பல நாட்களாய் சவால் விடுகிறதை காண முடியுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் ஒரு 17 வயதுள்ள ஒரு மனுஷன் மேலே தெய்வத்துடைய அபிஷேகம் இறங்கின உடனே அந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்தான், சரீரத்துடைய ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுடைய யுத்த இராணுவத்துடைய எந்த ஒரு சரீரத்தில் இராணுவத்துடைய பொருளோ ஒன்றும் இல்லாதபடி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன செய்தார், கூழாங்கல் 5 கூழாங்கல் எடுத்துக்கொண்டு என்ன செய்தார், யுத்தத்தில் போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. இது ஆவியில் பார்க்கும்போது, மாமிசத்தில் பார்த்தா, மாமிசத்தில் யார் பார்க்குறா, கோலியாத்தை பார்த்து இவனை கூழாங்கல்ல கொண்டு வந்துட்டு என்ன செய்தார், அவர் கிண்டல் அடிக்கிறார்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஸ்தோத்திரம், உலகத்துடைய யுத்த களத்தில் நிற்கிறது உலகத்துடைய புத்தியை கொண்டோ, உலகத்தில் இருக்கிற இதோ தைரியத்தை கொண்டோ, சரீர ஆரோக்கியத்தை கொண்டோ பிசாசோடு கூட ஒரு யுத்த களத்தில் நிற்க முடியாது. ஆவிக்குரிய மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் யுத்த களத்தில் நிற்க முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், எபேசியர் 6 வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு போராட்டம் உண்டு, மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனத்தோடும் அதிகாரத்தோடு கூட போராட்டம் உங்களுக்கு உண்டென்று சொல்ல பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளைகள், உங்களுக்கு போராட்டம் உண்டு. யாரோடு கூட? பிசாசோடு கூட போராட்டம் உண்டு. இந்த பிசாசு என்ன செய்தான், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்வான். இயேசுவின் நாமத்தில் மனுஷனுடைய புத்தியிலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பான். சில நேரங்களில் நான் பார்த்தோம், ஒரு எலும்புகளுக்குள்ள 18 வருஷமாய் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அவர் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவர் ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு
பிசாசுடைய பாவத்தை ஜெயிக்கும்படியா, பிசாசுடைய அதிகாரத்தை ஜெயிக்கும்படியா அவர் இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது இயேசுவின் நாமத்திலே அதற்கு முன்பதாக இருந்த ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? 18 வருஷமாய் அந்த அம்மாவுக்கு ஒரு என்னது நிமிர விடாதபடி காணப்பட்டிருந்தாலும் அந்த அவங்க நினைச்சிருப்பாங்க இது ஒரு வியாதி, இது பிறக்கும் போதே வந்தது இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் பிசாசே தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு அங்கே போய் நீக்கும்போது சொல்லுகிறார் 18 வருஷமாய் பலவீனப்படுத்த. அப்போதான் அந்த புத்தினர் என்னடா நம்ம நினைச்ச இல்லை, இது ஒரு அசுத்தாவி. இயேசுவின் நாமத்திலே அசுத்தாவியை கண்டுபிடிக்கணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் சாத்தான். பவுலும் தெரியும், இயேசு தெரியும், நீ எந்த நாமத்தில் வர. இயேசுவின் நாமத்திலே சாத்தானுக்கு தெரியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவை யாரு, அபிஷேகம் இல்லாத யார், மாமிசத்தில் யார் ஜெபிக்கிறாங்க, ஆவியில் யார் ஜெபிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் நிரப்பப்பட்டவங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்க நிச்சயமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க யுத்தத்தில் நின்று ஜெயிக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே உபவாசத்திலும் ஜெபத்திலும் அல்லாமல் இவ்விதமான ஜாதி பிசாசு ஒளிந்து போகாது என்று காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே இந்த நாட்களில் தேவ பிள்ளையை ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்த காலத்தில் நீக்கும்படியா தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார்னா இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவியோடு இன்றைக்கு யுத்த காலத்தில் கடந்த நாட்களாய் பிசாசு என்ன செய்தான்? சில குடும்பங்களுக்குள்ளாய் கலகத்தை கொண்டு தூண்டி விட்டிருப்பான். இயேசுவின் நாமத்தில் சிலருக்குள்ள தரித்திரத்தை தூண்டி விட்டிருப்பான். சில கள்ளம் பைபிள் சொல்வது கள்ள திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேற ஒன்றுக்கும் வரானு யோவான் 10 வாசிக்கும் பொழுது இன்றைக்கு சாத்தான் என்ன செய்தான்? சில குடும்பத்துக்குள்ள கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளாய் உலகத்துக்குள்ளாய் இன்றைக்கு என்ன செய்தான்? சத்துருக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க முன்னேற விடாதபடி சத்துருக்கள் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே சத்துரு கிரியை செய்தான். குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளே கிரியை செய்து என்ன செய்தான்? ஆவிக்குரிய மண்டலங்களை தகர்க்கிற ஒரு யுத்த களத்தில் நின்று பல வருடங்களாய் சத்துரு ஜெயிக்கும்படியா நிற்கும் பொழுது அவரை முகத்தை பார்த்தவர்களோ பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. இயேசுவின் நாமத்தின் மேல் கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்க சத்துருக்கள் போராடினானோ, குடும்பத்தில் போராடினா, பலகீனத்தில் போராடி கொண்டிருக்கிறானா, வீணான செலவுகளை போராடி கொண்டிருக்கிறானா, ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லை குடும்பத்தில் பலவிதமான தடைகளை கொண்டு வந்து போராடுகிறானா, யுத்த களத்தில் இயேசுவின் நாமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு ஒரு நல்ல போர் சேவகனா இயேசுவின் நாமத்திலே ஒரு யுத்த களத்தில் ஒரு அபிஷேகத்தோடு கூட இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் யுத்த களத்தில் நிற்பீங்கன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற விசுவாசத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தின் மேல் யுத்த களத்தில் நின்று இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சத்துருக்களை ஜெயிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சத்துருக்களை ஜெயிக்க நம்ம சப்போர்ட் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு சப்போர்ட் இன்னொரு ஆளை வச்சு ஜெபி இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் யுத்த களத்தில் நின்றீங்கன்னா ஓ ஹல்லேலூயா ஒரு நல்ல ஒரு சேவகனாய் தெய்வத்துக்காக யுத்த களத்தில் நின்று நம்முடைய குடும்பத்தில் போராடுகிற சத்துருக்களை ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து ஆவியில் நிரப்பப்பட்டு இன்றைக்கு நாள் ஒரு தீர்மானம் விடுங்க. யுத்த களத்தில் யுத்தம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஈசாவுடைய மகனை ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்து மாமிசத்தில் பார்க்கும்போது பலரும் நல்ல ஆரோக்கியம் எல்லா இராணுவ சேனையில் இருக்கிறவங்க இயேசுவின் ஆனாலும் அவருடைய குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். சாமுவேல் சொல்கிறார் அவனை போதும் இயேசு ஆண்டு சொன்னார் அவன் மேலே அபிஷேகம் பண்ணு. ஏன்னா இவனை இராணுவ சேனையில் பார்க்குறா. அவன் காட்டுக்குள்ளே கரடியை ஜெயித்தது இயேசுவின் நாமத்துமே. சிங்கத்தை ஜெயித்தது இயேசுவின் நாமத்துமே. ஆடுகளை திங்கக்கூடிய பல மிருகங்களை ஜெயித்து காட்டுக்குள்ளது ஆடுகளை பார்த்த மனுஷன் இயேசுவின் நாமத்துமே. அருமையான தேவ பிள்ளைகளே, வெளி தோற்ற பார்வையில் நீங்கள் மறைந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். சத்துரு உங்களை குடும்பத்தில் சவால் விடுகிற சில கோழியாத்தை போல சில சவால் விடுகிற சமாதானத்துக்கு விரோதம் ஆசீர்வாதங்களுக்கு பொருளாதாரத்துக்கு விரோதமாக பல வீதங்களில் போராடுகிற இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களை ஜெயிக்கும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்டெடுக்கிறீங்க? இயேசு
இயேசுவின் நாமத்திலே என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல ஒரு போர் சேவகனா ஒரு யுத்த காலத்தில் நின்று சத்துருக்களோட போராடும்படியா இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கி நம்ம சத்துருட போராடணும்னு சொல்லி வீட்டில் போராடி நம்ம ஆவிக்குரிய மண்டலம் தகர்ந்து போகுது. இயேசுவின் நாமத்திலே நம்ம பல நேரங்களில் என்ன செய்ய மாட்டோம், அவங்க பின்னாடி கிரியை செய்கிறது. இயேசுவின் நாமத்திலே நமக்கு பின்பதாய் ஒரு பிரைஸ்தலம் நமக்கு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற பகுதி தேனி போடி ஸ்தோத்திரம் மீனாட்சிபுரம்ங்க. மீனாட்சிபுரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு பின்பதாய் ஒரு தாலுக்கு போடி இருக்குது. அதுக்கு பின்பதாய் தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுக்கு பின்பதாய் ஒரு தமிழ்நாடு இருக்குது. இயேசுவின் நாமத்தின் மேல் அந்த தமிழ்நாடுக்கு மேலே ஸ்தோத்திரம் ஸ்டேட்டுகள் இருக்கு. இது 32 ஸ்டேட்டுகள் நினைக்கிறேன், அவ்வளோகள் இருக்குது. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஹல்லேலூயா. உலகம் இருக்குது. அதுக்கு மேலே நட்சத்திரங்கள் இருக்குது. 230க்கு மேலே ராஜ்யங்கள் நினைக்கிறேன். அதுக்கு மேலே ராஜ்யங்கள், அதுக்கு மேலே நட்சத்திரங்கள், இதுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தின் மேல் நமக்கு பின்பதாய் ஒரு தெய்வத்துடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் என்று சொன்னால் பிசாசுடைய இன்றைக்கு இயேசுவின் நாமத்தின் மேல் அவன் அழிப்பதற்கும் ஸ்தோத்திரம் அவன் முடிப்பதற்கும் இயேசுவின் நாமத்தின் மேல் அவன் நம்முடைய குடும்பத்துக்கு நேரம் நீக்கும்போது அவன் ஒரு व्यक्तिக்கு மேலே பிசாசுடைய கரங்கள் இருக்கும்னா நமக்கு பின்பதாய் ஒரு தெய்வத்துடைய கரம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வத்துடைய கரம் ஒருபோதும் சாத்தான் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னை சிருஷ்டிச்சது தெய்வம். இயேசுவின் நாமத்தின் மேல் எத்தனை பேர் தெய்வத்துடைய கரம் எனக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னா சத்துடைய கரங்களை இயேசுவின் நாமத்தின் மேல் என் குடும்பத்துக்கு மேலே பொருளாதார மண்டலங்களுக்கு மேலே சத்துடைய கரங்களை ஜெயிக்கிற இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தலைமுறைகளை படிக்க விடாதபடி புத்தின மண்டையில் அந்த படிப்பு ஏற விடாதபடி மந்தப்படுத்துகிற புத்தி மண்டலத்துக்கு மேலே பிரைஸலோடு ஹல்லேலூயா யுத்த களத்தில் நின்று அபிஷேகமுள்ள நான் ஜெயிக்க போகிற சாத்தான் மறைந்திருக்கிற சாத்தான் இயேசுவின் நாமத்தின் மேல் சத்துரு எல்லா இடத்துலையும் மறைந்து வேலை செய்வான். சில யுத்தத்துக்களை ஒரு கண்ணி வெடி வச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ இந்த சாத்தானுடைய வேலை மறைஞ்சிருந்து கண்ணி வெடி வைக்கிற வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியணும், ஏடா இந்த பாதையில் போகிறோம்னா ஒரு கண்ணி வெடி இருக்கும். யுத்த காலத்துக்கு போகிறவங்க நினச்சி அங்கே போகும்போதெல்லாம் ஒரு இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, கண்ணி வெடி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ சாத்தானுடைய வேலை என்னென்னா மறைந்து இருந்து அவன் நமக்கு விரோதமாயிடுமா, நேரிட்டு வர முடியாது இயேசுவின் நாமத்தில். அப்போ எலும்புகளுக்குள்ளே மறைஞ்சு இருந்தது போல் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் புத்தியில் மறைஞ்சிருந்தது போல் லேக்கியனுக்குள்ளே எங்கே மறைஞ்சிருந்தான், அவன் எங்கே வெளிரங்கமாக வெளிப்படுதானா? இல்லை. புத்தியில் போய் மறைஞ்சி அவனை கொண்டு எங்கே கொண்டு போயிட்டான்? புத்தியில் மறைச்சி கல்லறைக்கு கொண்டு போயிட்டான். இந்த அம்மாவை புத்தியை இவன் நிமிர விடாதபடி எங்கே இருக்கான்? எலும்புக்குள்ளே இருக்கிற இவெல்லாம் இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் வெளிரங்கமாக இருக்கிறவர். இயேசுவே ஹல்லேலூயா. நம்முடைய யுத்த காலத்தில் அபிஷேகம் தெய்வத்துடைய காரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம மறைந்திருக்கிற சத்துருக்களை ஜெயிக்கும்படியா இன்றைக்கு குடும்பங்களில் மறைந்திருந்து தாக்குற பல விதங்களில் உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக சமாதான சந்தோஷத்துக்கு விரோதமாய் நிறைவுக்கு விரோதமாக பிரைஸ்தலோடு போராடுகிற சகல போராட்டத்தையும் இன்றைக்கு யுத்த காலத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்பட ஆரம்பிக்கீங்க? இயேசுவின் நாமத்தின் மேல் கர்த்தர் நீ அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நியமிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் என்னை பிசாசுகிட்ட ஜெயிக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன சொன்னா நியமிக்கப்பட்டாலே யாருக்கு விரோதமாக சத்துருக்கிட்ட ஜெயிக்கும்படியா, அவனுடைய வல்லமையை அழிக்கும்படியா, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா, அவன் தந்திரங்களை அழிக்கும்படியா, அவன் வஞ்சகத்தை அழிக்கும்படியா என்னை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எத்தனை என்று கேட்டெடுக்கிறீங்க? என் குடும்பத்தில் என்னை நியமித்திருக்கிறார். அதுதான் உங்கள் மேலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். 1 பேதுருவில் வாசிக்கும் போது அவர் ஆசாரியராகவும் லேவியராகவும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு? சத்துருக்களை ஜெயிக்க முடியும். எந்த சத்துரு எங்கே இருக்கிறார்? உங்கள் குடும்பங்களை மறைந்திருக்கிற சத்துருக்கள் சமாதானத்துக்கு விரோதமாக கலகத்தை கொண்டு வந்து குழப்பங்களை கொண்டு வந்து அவனுடைய வேலை அழிக்கணும். இயேசுவின் நாமத்துமே அது வீட்டில் இருக்கிறவங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாது.
தெய்வத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தான் தெரியும் இது சத்துருடைய வேலை. இயேசுவின் நாமத்தின் மேல் இது சத்துருடைய வாஞ்சகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் என்னுடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், சர்ச்சில் ஒரு ஆணி அடித்து வச்சா, நான் இயேசுவுக்கு ஆணி 5 இன்ச்சில் அடித்து வச்சாருன்னா சர்ச்சுக்கு 3 இன்ச்சு ஆணியை கொண்டு வச்சுருக்காங்க. ஸ்தோத்திரம், முட்டாத்தனமாக மறைஞ்சிருந்து ஆணியில் மறைஞ்சிருக்கிறேன்னா ஆணியை சிருஷ்டித்த தெய்வம் என் கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏற்றெடுக்கிற போறீங்கன்னா இயேசுவின் நாமத்தின் மேல் ஆணியை விசுவாசித்தா ஆணியை சிருஷ்டித்த தெய்வத்தை நம்ம விசுவசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மேல் ஹல்லேலூயா. சந்தோஷப்படு. நான் நினைச்சேன் நீ மறைஞ்சி இருந்து ஹல்லேலூயா நீ சபைக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஏன்னா இது விலை கொடுத்து வாங்கினது. இயேசுவின் நாமத்தின் மேல் ரத்தம் விலை கொடுத்து வாங்கினேன். 3 இன்ச்சில் 10 இன்ச்சு வச்சாலும் இயேசுவின் நாமத்தின் மேல் இது பலிக்காது. ஏனென்றா இயேசுவின் நாமத்தின் மேல் இது ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கினது. ஓ ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பாதாளம் மேற்கொள்வது என்று சொல்லலாம். இந்த சபைக்கு விரோதமாக எந்த மனுஷனாலும் எழும்ப முடியாது. இந்த சபைக்கு எந்த கோம்பனாலும் எழும்ப முடியாது. ஏனென்றால் ஸ்தோத்திரம், இது நசரேயனான இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கினது என்று சொன்னார். இயேசுவின் நாமத்துமே ஓ சபை விசுவாசியை தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சொன்னார். இந்த விசுவாசியருக்கு உங்கள் மேலே தேவன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னா இந்த ஆலயத்தை தேவன் விலைக்கு வாங்கியிருப்பாருனா, இயேசுவின் நாமத்தில் ரத்தம் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாருனா ஹல்லேலூயா. சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தின் மேல் ஓ அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போர் சேவகனாய் நின்று இயேசுவின் நாமத்தின் மேல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு காவல்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? என் குடும்பத்தை என்றைக்கு காவல்காரன் அந்த இயேசுவின் நாமத்தின் மேல் என்னுடைய குடும்பத்தில் சத்துரு தொடாதபடி, சத்துரு என் ஃபைனான்ஸை தொடாதபடி, என் குடும்பத்தை கலகத்தை கொண்டு வந்து, பலகீனத்தை கொண்டு, சோர்வுகளை கொண்டு வந்து, ஓ அவமானத்தை கொண்டு வந்து, நிந்தையை கொண்டு வருகிற எந்த சத்துருக்களை என் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்னை ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றெடுக்க ஆரம்பிக்கிறீங்க? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நல்ல ஒரு போர் சேவகனாய் நின்று இயேசுவின் நாமத்தின் மேல் சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு போர் சேவகனாய் ஆண்டவர் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடம் சொன்னது போல இந்த வேளையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நல்ல ஒரு சேவகனாய் இயேசுவின் நாமத்தின் மேல் குடும்பத்துக்கு ஒரு காவல்காரனாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் உங்களை நியமித்து எதுக்குன்னா சாத்தானோட போராடும்படி. நமக்கு போராட்டம் உண்டு, மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு போராட்டம் பிசாசோடு கூட போராடணும்னா அபிஷேகம் எதுக்கு? இப்போ அபிஷேகம் தந்து பிரித்தடு எதுக்கு? சாத்தாண்ட போராடும்படி. மறைந்திருக்கிற சாத்தானை எத்தனை பேர் இன்றைக்கு விசுவசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் மறைந்திருந்து எங்கள் குடும்பத்தை தாக்குற சாத்தருடைய வல்லமைகளை அவன் வெளிரங்கமாய் அல்ல, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், அவன் மறைந்திருந்து தாக்கும்போது பைபிள் சொல்லுது தேவனுக்கு கீழ்ப்படிந்தோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் எத்தனை பேர் பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க? கடந்த நாட்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சிநேகிக்கிற ஒரு தெய்வ மனுஷன், அவர் ஒரு பிசாசுக்காக அது போகணும், நான் பரோட்டா வாங்கி கொடுத்து சொன்னால் ஸ்தோத்திரம், நீ பரோட்டா வாங்கி கொடுத்து உன்னுடைய அந்த விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையை பராஜயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் மேல் இன்றைக்கு மூட விசுவாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் விசுவசிக்கணும், கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தது, என்னை கர்த்தர் யுத்த களத்தில் நிற்கும்படியா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், பவுல் ஸ்தோத்திர தீமோத்தேயுகிட்ட உனக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அது பிசாசோடு கூட இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறான். உங்கள் குடும்பத்தோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு போராட்டம் உண்டு. அது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பலரையும் விஷயத்தில் பிள்ளைகளை போராடி இவங்க சொன்னால் கீழ்ப்படிய மாட்டேல, அவன் புத்தி மண்டலத்தில் பிசாசு இருக்கிறான். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண காரியம் நடக்கலை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு குடும்பம் உயரலை. இயேசுவின் நாமத்தின் மேல் இப்படி பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் வேதனைப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் தெய்வத்துக்குள்ள விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் கர்த்தர் ஒரு நல்ல போர் சேவகனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்? ஜெபித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும் என்று சொன்னார். பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபித்த போது, ஆராதித்த போது அவருடைய பந்தனங்கள் கட்டுகள் அழியும் என்று சொன்னார். நீங்கள் பாடி துதித்து ஆராதிக்கும் போது இயேசுவின் நாமத்திலே உடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். பிசாசுடைய அதிகாரங்கள், பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தின் மேல், அவனுடைய தந்திரங்கள், நீங்கள் தெய்வத்தை ஆராதி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தின் மேல் அவனுடைய பல தந்திரங்களை உங்களால் உடைக்க
முடியும். அவனுடைய பல வஞ்சகத்தை உங்களால் தகர்க்க முடியும். இயேசுவின் நாமத்தின் இன்றைக்கு யுத்த காலத்தில், பிசாசோடு கூட யுத்த காலத்தில் நிற்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில், யுத்த காலத்தில் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய சிந்தனை மண்டலங்களில் பார்க்கும்போது புத்தி மண்டலத்தில் பிசாசுடைய கிரியைகள் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களில் தாக்கதை நம்ம காண முடிகிறது. ஆவிக்குரிய மண்டலங்களில் தான் காண முடியும். புத்தி மண்டலத்து மேலே, சிந்திக்க மண்டலத்தில். பிரைஸ் தி லார்ட். இயேசு யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து, அப்பாலே போய் அவன் சிந்திச்சதை பார்த்து. குருவுக்கு நடக்கும். இப்படி சிந்தனை மண்டலங்களில் பிசாசு தாக்குவான். சிந்தனை மண்டலத்தில் ஒரு தெய்வீக நம்ம சிந்திப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் தெய்வீகம் இல்லாமல் சிந்திப்போம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இது பிசாசுடைய தந்திரம். அவட்ட நான் யுத்த காலத்தில் அப்பால போ சாத்தான இயேசுவின் நாமத்துமே சிந்தனை மண்டலத்துக்கு மேலே, புத்தி மண்டலத்துக்கு மேலே போராடுகிற சத்துடைய வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு அனாயிட்டிங் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த யுத்த காலத்தில் ஒரு நல்ல போர் சேவகனாய், ஓ ஹல்லேலூயா, ஒரு நல்ல தேவ பைதலாய் நீங்கள் மாறுவீங்கன்னு சொன்னால் வருங்காலங்களில் தேவ ராஜ்யம் உங்கள் குடும்பத்தில் கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வந்ததாயிட்டுன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் வந்ததாயிட்டுன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்துமே சத்துருடைய கோட்டைகளை தகர்க்கும்படியா, அவனுடைய வல்லமைகளை அழிக்கும்படியா, அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா தேவன் உங்களை தாயுடைய கருவிலையும் உலக தோற்றத்துக்கும் முன்பதாய் அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் யோபு சொல்லும், தேவரே நீ சகலத்தையும் செய்து முடிக்க எனக்கு வல்லவராய் இருக்கிறேன். அவர் சொன்னது போல இன்றைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம். யுத்த காலத்தில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்த பட்டினிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைக்கு குறைவில்லை. இயேசுவின் நாமத்தின் மேல் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைக்கு குறைவில்லாதபடி இயேசுவின் நாமத்தின் மேல் சத்துருடைய அவனுடைய சேனைகளை தேவன் அன்றைக்கு ஸ்தோத்திரம் அளித்தது என்று சொன்னார். அதே அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருப்பார் என்று சொல்லலாம். அதிகாரத்துடைய இன்றைக்கு உங்கள் மேலே கொடுத்திருக்கிற அதிகாரம், பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனுடைய மறைந்திருக்கிற கிரியைகளை அழிக்கும்படி உள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த அதிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் யுத்த காலத்தில் ஒரு ஆவிக்குரிய யுத்த மண்டலத்தில் நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தத்தில் இயேசுவின் நாமத்தின் மேல் கோலியாத்து தாவீதுக்கு முன்பதாய் தலை குப்புற விழுந்தாண்டு சொன்னான். பல நாட்களாய் குடும்பங்களில் போராடுகிற சத்துடைய அதிகாரங்களை வல்லமைகளை இயேசுவின் நாமத்தின் மேல் உங்களை கொண்டு கத்தரது கிரியை செய்யும்படியாக தேவன் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சீயோனை எலும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தின் மேல் கடந்த நாட்களாய், கடந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நம்ம கேட்ட சத்தியம் பிரைஸ் தி லார்ட். எதற்கு தேவன் கஷ்டங்களை, நமக்கு உபத்திரவங்களை, பாடுகளை அனுமதித்தார்? இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வ ஆதி இருந்த அன்பு நம்ம விட்டு குறை உண்டு என்று பார்த்தோம். மூன்றாவது, விசுவாசத்துடைய அளவுகளை சோதிக்கும்படி, விசுவாசத்துடைய அளவுகளை கூட்டும்படி உள்ள தேவன் நம்மளோடு கூட பேசினார். நான்காவது வாரத்தில் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் எந்த விதத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தம் செய்யும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு ஒரு நல்ல போர் சேவகராய் தீங்கு அனுபவம் என்று சொன்னது போல கடந்த நாட்களாய் சத்துருக்குள் மண்டலத்தில் பிசாசுடைய ராஜ்யம் அவனுடைய கோட்டைகளை தகர்க்கும்படியா இந்த நாளில் தேவன் உங்களை ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். மறைந்திருந்து உங்கள் குடும்பங்களை தாக்குற சத்துடைய வல்லமைகள், அதிகாரங்களை இன்றைக்கு முறியடிக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவர கர்த்தாவை யுத்த களத்தில் நின்று ஆண்டவர ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவர இந்த டிவியில் கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் மேலேயும் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மேல் பிசாசுடைய சகல அதிகாரங்களை ஜெயிக்கிற அபிஷேகம் கர்த்தரே நம்முடைய பிள்ளைகள் மேலே வியாபரிச்சதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தின் மேல் நான் சதா நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தில் மறைந்திருந்த ஆண்டவரே, அவருடைய பொருளாதாரத்தை மறைந்திருந்து தாக்குற பொருளாதாவி, சரீரத்தில் பலகீனங்களை கொண்டு வியாதியை கொண்டு வந்து தாக்குற பொருளாதாவி, சமாதான
சந்தோஷத்துக்கு விரோதமாய் மறைந்து இந்த குடும்பத்தில் தாக்குற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கிற மறைந்திருந்து போராடுகிற ஆவியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தகர்க்கும்படியாய் போராடுகிற மறைந்திருந்த சகல தந்திரங்களையும் ஆண்டவரே அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு புரிந்துகளுடைய ஞான மண்டலங்கள் திறக்கும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். புத்தி மண்டலங்களை திறக்கும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாம விவேகத்துடைய பகுத்தறிவுடைய மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வரும் காலங்களில் ஆண்டவர்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் மேல் அடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.